அதாவது ஆண்டாண்டு காலமா அவங்கவுங்க சமூகத்துல அவங்க இதுதான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சிருக்காங்க. இவன் ஒரு ஆர்டர் போட ஒரு 4 அரைக்குள்ள நெய்ய தூக்கிட்டு போறாங்க. உண்மையிலேயே முதல்வருக்கு நான் கூட முதல்ல சொன்னேன், இந்த 41 கொலை நடந்ததுக்கு ரொம்ப ஒரு சாத்வீகமா நடந்துகிட்டாரு. அதனால இவ்வளவு மெத்தனை உங்களுக்கு தேவைச்சு, இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னா என்ன அவர்கிட்ட இப்ப பாருங்க. இப்ப 41 மறந்துட்டோமா, SIR மறந்தாச்சு. இப்பதான் சிட்டு சொல்லுச்சு, அண்ணே பெரிய கொலைப்படிவினே ஒரு 1000 வழக்குல 1 லட்சம் வாக்காளர் ஸ்லம் மாத்தி குடியமர்த்திருக்காங்க. ஆனா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்க எல்லாரும் போய் நாங்க வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. இந்த கொலைப்படியை நம்ம மறந்துடணுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பரங்குன்றம். இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்துட்டோம், நாம விடுறது இல்ல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2வது நாள் தான் அந்த எச் ராஜா, பொய் ராஜா, பை ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க. முதல் நாள் வரல. ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போல. முதல் நாள் இந்த பரிச்சை, இந்த ஊசி போட்ட தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி கூட அனுப்பிட்டாங்க முன்னாடி. சார் நான் நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு. எனக்கு திருப்பரங்குன்றத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸ் ஆஃப் சார். அது உண்மையிலே கில்லி மாதிரி. நான் அந்த கில்லியை சொல்லல, இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்த அன்னைக்கே பட்டுன்னு முடிச்சது சார். எனக்கு அந்த கரூர் விஷயத்துல கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இவ்வளவான உங்களுக்கு பெருந்தன்மையோட இருக்கிறது ஏன்னா அப்படிமே. ஆனா இந்த விஷயத்துல அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோம், அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்த திருப்பரங்குன்றத்தை சார் விட்டுருந்தா இன்னொரு அயோத்தி தான் சார், இன்னொரு அயோத்தி. தலைவர்களும் அவங்களோட சேர்ந்த நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு, வச்ச ஆப்பு திருப்பரங்குன்றம் தான். இனிமேலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்துல நீ எந்த சந்துக்குள்ள வந்தாலும் ஆப்பு உறுதி, ஆப்பு உறுதி, ஆப்பு உறுதி.